அதிக லைக்ஸ் வரணுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுவும் நம்ம வீடியோ நல்ல கன்டென்ட்டா மேக் பண்ணி போடுவோம். நல்ல வியூஸ் போகும். நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். பட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது லைக் அண்ட் டிஸ்லைக்க ஹைட் பண்ணி வைங்க. ஆ பேசிக்கா உங்களுக்கு டிஸ்லைக் வந்துச்சு அப்படின்னா, பார்க்குற வியூவர்ஸால பார்க்க முடியாது. அந்த எத்தனை டிஸ்லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் பார்க்குற மாரி இருந்துச்சு. இப்ப யூடியூபே அத ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டிஸ்லைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. ஆனா லைக் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்குற வியூவர்ஸுக்கு தெரியும். அதனால லைக், டிஸ்லைக்க ஒரு தடவ எந்த வீடியோ போட்டாலும் ஹைட் பண்ணி பாருங்க. முன்னாடி வந்துகிட்டு இருக்க லைக்ஸை விட இன்னும் அதிகமான லைக்ஸ் வரும். எப்படி அந்த லைக் பண்ணுறது, டிஸ்லைக் பண்ணுறத ஹைட் பண்ணுறதுன்னும் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் போய் கண்டென்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி வீடியோவை கிளிக் பண்ணி அதில் லைக்ஸ், டிஸ்லைக்கை டிக் மார்க் எடுத்து விட்டிங்கன்னா, டிக் மார்க் எடுத்து விட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். டீட்டெயிலாக நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட வீடியோ போட்டிருக்கோம். 2வது விஷயம் என்னென்னா, டிஸ்லைக் நம்ம வீடியோவுக்கு எத்தனை வந்திருக்குன்னு பார்க்குறதையும் நம்ம ஆல்ரெடி வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கோம். எவ்வளோ டிஸ்லைக் நம்ம ஒரு வீடியோவுக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோக்களில் நீங்கள் லைக் பண்ணுறது, டிஸ்லைக் பண்ணுறதை ஹைட் பண்ணி வைங்க. நிறைய லைக்ஸு இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.